நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் அவனுடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீ பேசுவீராக. ஆண்டவரே, அடியாளோடும் பேசும். எங்களை மறைத்து நீ வெளிப்படும். இந்த வார்த்தையின் வல்லம் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நம் தேவன் இம்மட்டும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இம்மட்டும் கைவிடாத தேவன். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிற வார்த்தை அதுதான். இதுவரைக்கும் தேவன் உங்களை என்னையும் கைவிடலை, இனியும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இனியும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். வசனம் சொல்கிறது, தாயின் வயிற்றிலே நம்மை அவர் தாங்கினார். தாயின் வயிற்றிலேயே எத்தனையோ பேர் நாம் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சிகளை கேட்போம் என்றால், தாயின் வயிற்றிலேயே நான் அழிய இருந்தேன் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. தாயின் வயிற்றிலேயே ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. தாயின் வயிற்றிலேயே தேவன் நம்மை தாங்கினார், தேவன் நம்மை சுமந்தார். தாயின் வயிற்றிலே தாங்கினவர் ஆயுள் முழுதும் நம்மை தாங்குகிறவராயிருக்கிறார். உங்களை முதிர் வயது வரைக்கும் நிறை வயது வரைக்கும் நான் தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நான் ஒரு பாடல் பாடுகிறோம் இல்லையா, இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் நம்மை கைவிட மாட்டார், ஆயுள் முழுதும் நம்மை தாங்கி நடத்துவார். அது உண்மை, அது கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்ட நம் தேவன் இம்மட்டும் என்னை கைவிடாத தேவனாய் என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்கள் சிறு வயது முதற்கொண்டு, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, உங்கள் சிறு வயது முதற்கொண்டு இன்றைய நாள் வரை தேவன் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதில் தேவன் நான் கைவிடப்பட்டுருவேனோன்னு கலங்கி நின்ற நேரங்கள் நிறைய உண்டு. ஆனால் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. சிறு வயதிலிருந்து நாம் என்றைக்கு அவருடைய சிறு வயதிலேயே எத்தனையோ ஆபத்துகளை தாண்டி வந்திருப்போம். நம் ரட்சிக்கப்படும் நாள் வரும்போது பாவத்தின் போராட்டங்கள், அடுத்து பின்வாங்கி போகிற சூழ்நிலைகள், இன்னும் பார்த்தீங்கன்னா மனுஷர்களால் எல்லாராலும் கைவிடப்படுகிற, ஒதுக்கப்படுகிற, அற்பமாய் எண்ணப்படுகிற, தள்ளப்படுகிற சூழ்நிலைகள், இன்னும் வியாதியின் பாதைகள், தோல்வியின் நேரங்கள், இன்னும் பார்த்திங்கன்னா நம்முடைய படிப்புன்னு வரும்போது எத்தனையோ காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள், நம்முடைய வருமானங்கள், நம்முடைய பிள்ளைகளின் காரியங்கள், இப்படி ஒவ்வொரு நம்முடைய சூழ்நிலையிலும், இன்னும் ஊழியத்தின் பாதைகள், ஒவ்வொரு சூழ்நிலையில் நாம் கடந்து வந்த ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால் ஆண்டவர் உங்களை என்னை அவர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைய தினம் கட்டாயமாய் உங்களுடைய ஜப நேரத்தில் நீங்கள் சிறு வயது முதற்கொண்டு கர்த்தர் உங்களை பாதுகாத்த விதம், உங்களை நடத்தி வந்த காரியங்கள், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கைவிடாமல் அவர் பாதுகாத்த நேரங்கள் எல்லாவற்றையும் நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அதை செய்யும்போது ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுகிறார். அப்போ இது வரைக்கும் ஆண்டவரே நீர் என்னை கைவிடவே இல்லைப்பா, நீங்கள் என்னை கைவிடவே இல்லை, அப்படி நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது நமக்குள்ளே இன்னும் விசுவாசம் பெருகும். இதுவரைக்கும் என்னை கைவிடாமல் நடத்தின தேவன் இனிமேலும் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்படி ஒரு அன்பை இயேசு நம்ம மேலே காண்பிக்க ஒரே காரணம் என்ன தெரியுமா? இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அவர் கைவிடப்பட்டவராய் தொங்கினார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில் கைவிடப்பட்டவராய் தொங்கினார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று வசனம் சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் சிலுவையிலே என் பிதாவை நோக்கி அவர் கதறுகிறார்.
என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போ ஆண்டவர் பொய்யா சொல்வாரா? இல்லை, அவர் மனுஷகுமாரன், பிதாவுக்கு சமமாக இருந்த தேவகுமாரன். ஆனால் உண்மையிலேயே அவர் கைவிடப்பட்டு தொங்கினார். எப்படி அவர் கைவிடப்பட்டார்? எப்படி அவர் கைவிடப்பட்டார்? பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. பிதாவை அவர் அப்பா என்று அழைக்கிறார், பிதாவே என்று சொல்லுகிறார். நான் பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன், மனுஷகுமாரன் அவர் தன்னை குறித்து அவர் சொன்னார். ஆண்டவர் பிதா எத்தனையோ நேரத்தில் வானத்திலேருந்து பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ பிதாவாகிய தேவனும் குமாரனும் ஒன்றாக இணைந்திருந்தாங்க. எப்பொழுதும் பிதாவினுடைய முகத்தை இயேசு தரிசித்து கொண்டே இருந்தார். பிதாவுடைய பிரசன்னத்திலே தான் அவர் இருந்தார். அவர் சொல்கிறார், என்னை தனியாக அவர் இருக்க விடவே இல்லை, என் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எப்பொழுதும் பிதாவோடு கூட இயேசு இருந்தார். அப்படி இருந்த இயேசு கலங்கினார். எந்த இடத்துல தெரியுமா? கெத்செமனேயிலே. ஏன் கலங்கினார் அப்படின்னு சொன்னால், பிதாவுடைய முகம் மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் எனக்கு மறைக்கப்பட போகிறதே என்று அதை நினைத்து தான் ஆண்டவர் மிகவும் கலங்கினாராம். அதனால தான் ஆண்டவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஆண்டவர் ஜெபித்தார். அப்போ அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துலையே மிகுந்த வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு அவர் ஜெபிக்கிறார். எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் சுமக்கத்தான் நான் வந்திருக்கிறேன், ஆனால் அந்த பாவங்கள் என்மேல் சுமத்தப்படும்போது பிதாவாகிய தேவனுடைய முகம், அவருடைய பிரசன்னம் என்னை தனியே என்னை விட்டு அகன்று போகுமே, மறைக்கப்பட்டு விடுமே, நான் தனிமையிலே தொங்கணுமே, அந்த இருள் அந்த அந்தகாரம் எப்படி இருக்கும் என்பதை ஒருவேளை அவர் அறிந்திருக்கலாம். அன்று அதனால தான் கலங்கினார். அந்த சூழ்நிலை அப்படியே அவருக்கு வந்தது. ஆனால் பிதாவின் சித்தம் தான் மனுஷகுமாரனாகிய தான் மனுமக்களாகிய எல்லாருடைய பாவத்தையும் சுமக்கணும், அவருடைய சித்தன்றதை அறிந்து கொண்டே, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று தன்னை ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர். ஒப்பு கொடுத்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களும் மனுக்குலத்தில் இருக்கிற அத்தனை மனிதருடைய பாவங்களும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. அதைத்தான் பல்வேறு அடிகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றின் மூலமாய் அவர் சுமந்து கொண்டிருந்தார். அப்படி சுமந்து யாராலும் பார்க்க முடியாத ஒரு அந்தக்கேடு அடைந்தார். ஏன் தெரியுமா? எல்லாருடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் முகம் கரிகரித்து போயிற்று, இருண்ட முகமாய் ஆகிவிட்டது. அவர் அந்தகாரம் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தது. அப்போ பிதாவாகிய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். இப்போ இயேசு பாவி அல்ல, ஆனால் அவர் பாவம் ஆக்கப்பட்டு விட்டார் உங்களுக்காக எனக்காக. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய தேவனோ தன் முகத்தை அவருக்கு மறைத்து கொண்டார். அந்த சூழ்நிலை தான் தனிமையிலே சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். நமக்கு வர இருக்கிற எல்லா தண்டனைகளையும், எல்லா பாடுகளையும், துக்கங்களையும் இயேசு சுமந்து தீர்த்தார். அந்த நேரம் முடியும் போது தான், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது இல்லையா? அந்த நேரம் முடியும் போது தான், தன் இரத்தத்தை சிந்தி முடிக்க போகிற அந்த நேரத்தில் தான் இயேசு பிதாவை நோக்கி கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு அப்படி கைவிடப்பட்டதுனால தான் நீங்களும் நானும் இதுவரைக்கும் அவரால் கைவிடப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரை கூட அவர் கைவிட்டதே இல்லை. அவரிடத்தில் வந்து அவரை அடைக்கலமாய் கொண்ட ஒருவரை கூட இயேசு கைவிட்டதே இல்லை. அப்படி யாருமே சாட்சி சொன்னதே இல்லை. இயேசு என்னை கைவிட்டு விட்டார் என்று யாருமே சொன்னதில்லை. ஒருவேளை சில நேரம் சில சிக்ஷைக்காக, சில தண்டனைக்காக ஆண்டவர் சொல்றார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் மேலும் என் மேலும் அவர் வைத்த அன்பு, அவர் வைத்த இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால நமக்காய் சிலுவையிலே கைவிடப்பட்டவராய், பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டவராய் தனிமையிலே அவர் தொங்கினார். சீஷர்களால் கைவிடப்பட்டார். தனிமை சிலுவையில் அவரை யார் சுமக்க முடியும்? யாராலையும் சுமக்க முடியாது. எல்லா மக்களாலும் தூஷிக்கப்பட்டார், போர்ச்சவர்களால் நிந்திக்கப்பட்டார், எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்து கைவிடப்பட்டார். அப்போ ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காக கைவிடப்பட்ட இயேசுவை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை துதிங்க.
யோபு பக்தனுடைய வாழ்க்கை, இன்னும் வேதத்தில் பக்தர்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எத்தனை சூழ்நிலையில் தேவன் அவங்களுக்கு உதவி செய்தார். யோபுவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் வாழ்க்கையில் வந்த அந்த சோதனை அவருக்குள்ளே ஒரு பெரிய கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதை வாசித்து பார்த்தோம்னா ஆண்டவர் அவரை கைவிட்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் அவர் துன்பத்தை அனுபவித்தார். ஒரே நாளிலே தன் பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றை இழந்து வெறுமையாகி போனார். அவருடைய மனைவி அவரை கைவிட்டார். மனைவி தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி மனைவியும் அவரை கைவிட்டார். தன்னுடைய சுகத்தை இழந்து, அவருடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை இழந்து போய் நின்றார். அது மாத்திரமல்ல, அவருடைய நண்பர்கள், அவருடைய சகோதரர்கள், அவருக்கு அறிமுகமானவங்க, அவருடைய பந்து ஜனங்கள், அவருடைய சிநேகிதர்கள், அவர் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரிகள் எல்லாரும் அவரை இப்போ அந்நியராக நினைக்கிறாங்க. அவருடைய கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில் எல்லாரும் அந்நியராக நினைக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் கூட என்னை அசட்டை பண்ணினார்கள்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு எல்லாராலும் அவர் கைவிடப்பட்டார். யாருமே அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒருவருமே இல்லை. ஆனால் யோபுவின் அந்த பாடு கொஞ்ச கால பாடாகத்தான் இருந்தது. ஆனால் யோபுவோ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்ததுனாலே, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். ஆண்டவரை பல விதத்திலும் வேதனையோடு புலம்பினார், கலங்கினார், தவித்தார், ஏதோ வார்த்தைகளை உளறினார், எல்லாம் செய்தார். ஆனால் அவர் கர்த்தரை குறித்து குறை சொல்லாமல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்றுபட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவரை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அப்படியும் அவர் பேசினார். ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அவரோட வாழ்க்கையின் முடிவை நீங்கள் பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவர் முன் இழந்த எல்லாவற்றையும் விட 2 தனையாய் திரும்ப அவரை ஆசீர்வதித்தார். இதுவரைக்கும் 1 பங்கு ஆசீர்வாதம்னா இப்போ 2 பங்கு ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அவரை விட்டு போன எல்லாரும் அவரை தேடி வந்தார்கள். 4 தலைமுறையாய் பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர் கண்டார். பூரண ஆயுசோடு அவர் மரித்தார். சுகம், ஆரோக்கியம் வந்தது அவருக்கு. அப்போ ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை. மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்தார், வேலைக்காரிகளை கொடுத்தார், எல்லா சம்பாத்தியங்களையும் கொடுத்தார். எல்லாம் ரெட்டிப்பாய் தேவன் அவருக்கு கொடுத்தார். பரலோகத்தில் அவர் பாருங்கள் 2 மடங்கான அவருடைய பிள்ளைகளை அவர் பார்த்திருப்பார். அப்போ ஆண்டவர் அந்த மனிதனை கைவிடவே இல்லை. அப்போ கர்த்தரை நம்பினவர் ஒரு நாளும் கைவிடப்பட்டதே இல்லை. இன்னொன்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். உங்களை தகப்பன், உங்களுடைய தாய், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், ஒருவேளை உங்கள் கணவர் கைவிட்டிருக்கலாம், உங்கள் மனைவி கைவிட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அதை தான் தாவீது சொல்கிறார். என் தகப்பன் கைவிட்டாலும், என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன். அல்லேலூயா. நமக்காய் கைவிடப்பட்ட சூழ்நிலையை அனுபவித்த ஆண்டவர். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவர் நமக்காய் பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேனேன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. என் மேல் நம்பிக்கையாயிரு, என்னையே நீ பற்றிக்கொள்னு ஆண்டவர் சொல்கிறார். தாவீது அப்படி தான் பற்றி கொண்டார். சங்கீதக்காரன் எல்லாராலும் தள்ளப்பட்டு எல்லாராலும் துரத்தப்பட்டாலும் கூட கர்த்தரை அவர் சார்ந்து நின்று கொண்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா யோசுவா என்ற பக்தன், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ மோசே நாட்கள் முடிஞ்சிருச்சு. யோசுவாவும் ஜனங்களும் என்ன நினச்சிருப்பாங்க, மோசே தான் நம்மளை கடைசி வரைக்கும் கானானுக்கு கொண்டு போவார்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் 40 வருஷம் அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர்கள் வனாந்தரத்திலேயே இருக்க வேண்டியதாயிற்று. 40 வருடங்கள் அப்படி போயிடுச்சு. ஆதலால் மோசையும் மரிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ மோசே மரித்தாயிற்று. அடுத்து யோசுவா தான் ஜனங்களை வழிநடத்தி யுத்தம் பண்ணி கானானுக்குள்ளே கொண்டு போனோம். அப்போ யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் யோசுவாவிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ பலம் கொண்டு திட்டமானதாக இரு, எதற்கும் நீ கலங்காத, நீ தைரியமாயிரு,
ஆனால் என் வசனத்தை மட்டும் இரவும் பகலும் நீ தியானித்து கொண்டிரு அன்ற அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறாரு பார்த்தீங்களா. என் வசனத்தை நீ தியானித்து கொண்டிரு, எப்பொழுதும் உன் வாயை விட்டு அது பிரியாமல் இருக்கட்டும், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி கர்த்தர் அந்த பெரிய பொறுப்பு யோசுவாவின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவுக்கு உண்மையிலேயே ஒரு கலக்கம் இருந்திருக்கணும். ஆனால் கர்த்தரோ அடுத்து இனிமேதான் செய்ய போகிற காரியம் மகா பயங்கரமான காரியங்கள். யோசுவாவோடு கூட இருந்து அவருடைய யுத்த ஆண்டவர் சேனையின் அதிபதியாய் கூட இருந்து எல்லா யுத்தங்களையும் நடத்தி கொடுத்தார். கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கிற பெரிய பாக்கியத்தை யோசுவாவோடு கூட இருந்து நடத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் மேலே பொறுப்பு வைக்கப்பட்டிருக்கா? உங்களுக்கு கர்த்தர் சில ஊழியங்களை கொடுத்துருக்கிறாரா? ஐயோ நான் எப்படி செய்வேன், நான் இதுவரைக்கும் இவங்கள தானே நம்பி இருந்தேன், இப்போ நான் தனித்து நிற்கிறேனே நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை கூட நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த டிவி ஊழியத்தின் வாசலை ஆண்டவர் திறந்த போது ரொம்ப பயந்து போய் ரொம்ப தயக்கத்தோடு தான் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் கர்த்தர் தெளிவாக என்னோடு பேசினார். நீ இந்த ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு நான் பலனை காண்பாய், நான் உனக்கு கொடுக்குற வார்த்தையை நீ ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பயம் என்னென்னா, என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பேசினா பரவாயில்ல, வாரந்தோறும் எப்படி ஆணுடைய வார்த்தையை சொல்ல முடியும்? ஊடாலே ஒரு நாள் வந்து எனக்கு இதுக்கு மேலே செய்தி கொடுக்க தெரியலன்னு நம்ம சொல்லிடுவோமோ, இப்படிலாம் எனக்கு பயம். ஊடாலே இந்த ஊழியத்தை நிறுத்த வேண்டியது வந்துருமோ, இப்படிலாம் பயந்து போய் தான் இந்த ஊழியத்துக்குள்ளே நான் கடந்து வந்தேன். என்றைக்கோ ஒரு நாள் மாதம் 1 முறையோ 2 முறையோ ஆலயங்களில் போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன். அந்த அழைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்தார். ஆனால் அந்த டிவி ஊழியன் வரும்போது எனக்குள்ள ஒரு பயம் கலக்கம் ரொம்ப இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, ஜீவ அப்பம் நானே, உனக்கு எப்படி நான் வசனத்தை தருவேன் தெரியுமா? 5 அப்பம் 2 மீனை பெருகச் செய்தது போல். 5 அப்பம் 2 மீனை எப்படி ஆண்டவர் பெருகச் செய்தாராம் தெரியுமா? ஒரு அப்பத்தை எடுத்த உடனே அந்த கூடையில் இன்னொரு அப்பம் வந்தது. நம்ம நிறைய நேரம் படங்களில் பார்ப்போம், மொத்தமாக கூடை நிறைய நிரம்பி விட்ட மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் உண்மையில் அந்த அற்புதம் எப்படி நடந்ததாம்? ஒரு அப்பத்தை எடுக்கும் போது இன்னொரு அப்பம் அங்கே இருக்கும், ஒரு அப்பத்தை எடுக்கும் போது இன்னொரு அப்பம் அங்கே இருக்கும். வற்றாத ஜீவன் ஊற்றாய், ஆண்டுடைய வார்த்தை அப்படித்தான் நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொன்னார். வற்றாத நீருற்றை போல் அவருடைய வார்த்தை. ஒரு அப்பத்தை நீ கொடுக்க அடுத்த அப்பம் அடுத்த அப்பம். என்னைக்கு ஏற்கனவே இன்னும் என்ன பேசணும் அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. யோசிக்க ஆண்டவர் விட மாட்டார். நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லிடுவார். 2 முடிச்சுட்டு அந்த சூழ்நிலை வரும்போது தான் அடுத்த அப்பத்தை தேவன் கொடுப்பார். இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லி 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 தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். நான் யோசித்து பார்க்குறேன். 5 வருட காலம் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு சில வாரங்களை தவிர ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து நடத்தாமல் இருந்ததே கிடையாது. இப்படித்தான் அவர் எல்லாரையும் நடத்தியிருப்பார். அப்புறம் நம்மை கைவிடாத தேவன். ஊழியத்தின் பாதையில் நம்மை அவர் கைவிடவே இல்லை, இதுவரைக்கும் கைவிடலை, இனிமேலும் கைவிட மாட்டார். நம்முடைய குடும்பத்தில் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய பிள்ளைகள் காரியங்களில், நம்முடைய வருமானங்களில் எப்படிப்பட்ட காரியம் என்றால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயரில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், ஏன்னா நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடைசியாக ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நம்மளை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார், உண்மைதான். ஆனால் இந்த கடைசியில், உலகத்தின் கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஒன்று வருகிறது. அதை தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். மத்தேயு எழுதின புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் சொல்லியிருக்கு, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். 39ஆம் வசனத்தில் சொல்கிறார் ஆண்டவர், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாய் கடைசியில் நமக்கு சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடாத தேவன், உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வருகை நாட்கள் சமீபமாகிவிட்டது, மனுஷகுமாரன் வரும் காலம் என்று 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொன்னார். அந்த காலம் இப்போ நாம் வாழுகிற காலம்தான். அதுக்குரிய எல்லா அடையாளங்களும் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், ஆனால் ஜனங்கள் நிறைய பேர் எப்படி இருப்பாங்களாம், ஜலப்பிரளயம் வந்து எப்படி அவங்கள வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் உணராமல் இருந்தாங்களோ அதே போல் உணர்வில்லாதவர்களாக இருப்பார்கள். அவங்க செய்கிற பாவத்தை குறித்து உணர்வில்லாத இருப்பார்கள்.
நடக்கிற சூழ்நிலைகளை குறித்து உணர்வில்லாதிருப்பார்கள். அப்படி நடக்கிற சூழ்நிலையில் கர்த்தருடைய ரகசிய வருகை வரும். மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் பிரகாசம் உள்ளவராய் மகிமை நிறைந்தவராய் வந்து அவர் நிற்கிறார். அப்போ பூமிக்குள் அவர் இறங்கி வரமாட்டார். அடுத்து 7 வருட காலங்கள் கழித்தான் பகிரங்கமாக இயேசு பூமிக்குள் இறங்கி வருகிறார். அப்போ முதலாவது கர்த்தர் ரகசியவர்களை எடுத்துக்கொள்ள வருகிறார். அதான் ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சார் 2 பேர் இருப்பாங்க. 2 பேரில் ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தவர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள். அப்போ நீங்களும் நானும் சரியான ஆயத்தத்தோடு ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தத்தோடு இல்லாவிட்டால், விழிப்புள்ளவர்களாக இல்லாவிட்டால் நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம். ஒருவேளை வயலில் நின்று நீங்கள் கர்த்தருக்காக வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். வயல் என்று சொல்லப்படுவது களம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உலக பிரகாரமான வேலையாகவும் இருக்கலாம், ஆண்டவருக்காக நம்ம செய்கிற வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆயத்தம் நமக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் விரும்புகிற ஆயத்தம் நமக்குள் இல்லாவிட்டால் நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம். அன்னைக்கு தேவன் நமக்கு இரக்கம் காட்டவே மாட்டார். இரக்கம் பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இரக்கம். பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் தேவனுடைய கிருபை. மாறி 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 நம்மை கைவிடாமல் நடத்தி 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 அவர் தன்னோடு அவர் சேர்த்துக்கொள்ள பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் நடந்து அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகாவிட்டால் கைவிடப்பட்டு போய்விடுவோம். நாம் கைவிடப்பட்டு விட்டால் அடுத்து அந்த 7 வருட காலங்கள் என்பது நாம் எப்படி அந்த நாட்களை சந்திப்போம், அதில் எப்படி மீண்டு வருவோம் என்றே நமக்கு தெரியாது. அது அத்தனை கொடிய காலம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு இதுதான் சரியான தருணம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு, ஊழியம் செய்கிற ஜனங்களுக்கு இதுதான் தருணம். ஆண்டவர் அப்போ அப்படி ஆயத்தத்தோடு இருக்க நான் என்ன செய்யணும்? ஆண்டவரில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து கனி கொடுங்க, முடிவறிந்து நிலைத்திருங்க. எத்தனை ஆபத்துகள் நம்மை சுற்றிலும் கடைசி காலத்தின் காரியங்கள் வந்தாலும் வஞ்சகங்கள் வரும், அன்பு தணிந்து போகும், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், பயங்கரமான பேரழிவுகள், உலகத்தில் யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் வரும், எல்லாம் வரும். உங்களை அநேகர் காட்டி கொடுப்பார்கள், பகை உண்டாகும், எல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், முடிவு பரியந்தம் என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தைகளை நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இம்மட்டும் எங்களை கைவிடாத தேவனாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இதை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காய் சிலுவையில் நீ கைவிடப்பட்டவராய் தொங்குனீர் ஐயா. அந்த அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த உலக வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த வசனத்தை கேட்குறவங்க எல்லாரையும் நீங்கள் கைவிடாமல் நடத்துனீங்க. இனிமேல் நீங்கள் கைவிட மாட்டீங்க, நாங்களுமே விசுவாசிக்கிறோம். ஆனால் நாங்கள் என்றென்றைக்கும் கைவிடப்படாமல் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து உம்மோடு நாங்கள் இளைப்பாறுவதற்கு உண்மையில் என்றைக்கும் நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்க, உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்க கேட்குறேங்க எல்லாருக்கும் கிருபை தார். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.